எதையாச்சும் பேசு. ஏன் அறிமுகம் பண்ணுற? டீனா சூடாதான்டா இருக்கும். என்னடா பேச்சு இதெல்லாம்? என்னடா நம்மளே விட்டு பிளேட் எடுத்துகிட்டு போய் நிற்கிறான் அவன். ஸோ வாலண்டியாக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க. என்னங்க ப்ரோ தண்ணி முடி கடைந்து விட்டதாங்க. சாப்பிட கூட இல்லை. இப்போ தான் எந்திரிக்கிறான், தண்ணி குடிச்சிட்டு நோம்பு வைக்கிறான். பார்த்துக்குங்க. ரம்ஜான் டைமில் ஃபுல் டே எப்படி ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மார்னிங் வந்து ஒரு 3:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தால் மணி என்ன ஆயிடுச்சுன்னா 3:50 ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சஹார் சாப்பாடு வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருவோம். அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. நான் அதை எந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அப்புறமேட்டு நமாஸ் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த டைம் வந்து மஸ்ஜித் போயிட்டு நம்ம சஹார் சாப்பாடு சாப்பிட போகிறோம். அப்படி எடுத்து கிளம்பலாம் வாங்க. இப்போ ஃபைனலி நான் என்ன பண்ணிட்டேன்னா மஸ்ஜித்துக்கு வந்துட்டேன். இப்போ நானும் அப்புவும் தான் இருக்கோம். அப்பு நம்ம ஃப்ரெண்டு. அவனை காலையிலே கால் பண்ணி டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நானும் இவனை தான் போயிட்டு சஹார் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சா ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரில, போய் பார்ப்போம். போமா எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்களா? சரி பார்ப்போம். ஏய் எல்லாருமே பார்க்குறாங்கடா. சரி ரைட்டு, எல்லாருமே பார்க்குறாங்களேடா. ஒரு மாதிரியா இருக்கு குமார். எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் வாங்கி சாப்பிட வேண்டியதான். பலவு குருமா இதாத்துடைய சார்பாக வருஷம் நடத்துவீங்க. லாஸ்ட்டு 10 days போடுவாங்கல்ல, இல்லை எல்லா டே 30 நாளும் போடுவாங்க. நம்ம போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம் வாங்க. சாப்பிட்டு முடிச்சு மட்டும் கண்டினியூ பண்ணுறேங்க. சாப்பிட்டு முடிச்சு வாழைப்பழமும் சாப்பிட்டுட்டேன். அடுத்தது அப்பு முடிச்சிருந்தானே டீ சாப்பிட போகிறோம். நானும் அப்புவும் அங்கே இருக்க டீ எடுத்து குடிச்சிட்டோன்னா ஃபைனல் டச் முடிஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா பிளேட்டெல்லாம் நம்ம தான் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா நேராக கொண்டு போய் அங்கே வச்சிடணும். அடுத்தது யாராவது வந்தாங்கன்னா அங்கேருந்து பிளேட் எடுத்து அவங்க அந்த பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஒன்று பிடிச்சிடும் அப்பு. பாசக்கார பிள்ளையாக இருக்குது. எனக்கு சேர்த்து தான் பிடிச்சிட்ருக்கிறேன். என்னடா இது எனக்கு நமக்கு வந்து சோதனை. Few moments later. ஸோ நானும் அப்புவும் டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்ச நேரம் இருந்தோன்னா நியட் சொல்லுவாங்க. அவங்களே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நியட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதான் சொல்லுவாங்க. அதான் முடிஞ்சோடனே ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஒரு 5:15 அந்த டைம் வந்து தொழுகை இருக்கும். தொழுது முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. அப்படி தானே? அவ்வளோதான். எதையாச்சும் சொல்லியா? எதையாச்சும் சொல்லியா முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். போயிட்டு லாஸ்ட் டைமில் நான் விலாக் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 நாள் நோன்பு வைக்கலைங்க. அதுக்கப்புறமேட்டு நான் கண்டினியூஸாக வச்சுட்டு தான் இருக்கேன். 25 வச்சுட்டேன். நியாயமா பேசணுமா இல்லையா? லிமிட்டடாக சாப்பிடவே அதிகமாக சாப்பிடக்கூடாது. தண்ணியுமே தேவையான அளவு குடிக்கலாம். நானே இப்போ என்ன பண்ணுவேன்னா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டோமா, அவங்க கரெக்டாக நியர் சொல்லும் போதே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு தண்ணி ஒரு 2 கிளாஸ் குடிச்சிட்டு அதோட கம்மன் இருந்துருவாங்க. குர்ரா தண்ணி குர்ரா. டைம் ஆச்சு, நாங்கள் தண்ணி குடிப்போம். லாஸ்ட் டைம் ஆச்சு தண்ணி குடிப்போம். ஸோ ஃபைனலி டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்கிறனால ஃபினிஷிங் டேஸ்ட்டாக தண்ணி குடிச்சிட்டு முடிக்க போகிறோம். சீக்கிரம் போடுறோம். டைம் டைம் நானும் அப்புவும் என்ன பண்ணிட்டோன்னா மார்னிங் 2 ரெக்கார்ட் தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போகிறோம். இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. 5:30 பார்ப்போமா? ஈவினிங் வந்துடலாம். ஓகேங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்கு போய்ட்டு நான் தூங்க போகிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் தூங்க போகிறேன். காலை 8 மணி. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பலாம். ஒரு
8 மணியாக தான் ஒரு 10-11 மணி அதுக்குள்ளே போகலான்னு இருக்கிறேன். இப்படி தான் பொழுது போகும் போல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசர் தொழுகிறதுக்காக மஸ்ஜித் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கூட்டமும் அதிகமாக இருக்கும். ஸோ போயிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரைடே தொழுகை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். கோயின்சிடென்ட்டாக அப்போவை மீட் பண்ணேன். அப்போ என்ன வேலைக்கு போகலையா? வேலையில தான் வந்திருக்கேன், தொழுகை முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை தொழுகை. ஸோ நானும் அப்படி தான் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். அடிக்கிற வெயிலுக்கு நிற்கவே முடியலைங்க. காலை தான் எரிச்சல் ஆரம்பிச்சு. சூரியனுக்கு மிக அருகில் நாமக்கல் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நான் நேராக வீட்டுக்கு போயிட்டு தூங்க போகிறேன். டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுது. ஸோ என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூக்கத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கலாம் இருக்கிறேன். அப்படியே அசர் தொழுகைக்கு வந்து ஒரு 5:15 போகணும். ஸோ போயிட்டு அசர் தொழுகலாம். இப்போதைக்கு நான் தூங்க போகிறேங்க. ஓகேங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எந்திரிச்சிட்டேன். இப்போ டைம் வந்து 5 o'clock ஆயிடுச்சு. அசர் நமாஸ் வந்து 5:15. ஸோ நேராக மஸ்ஜித் போயிட்டு நமாஸ் முடிச்சுட்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இன்னும் எனக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour அப்படி தான் இருக்குது நம்ம ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு. போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அசர் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோவே நான் எதுக்காக எடுக்க ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜானில் நீங்கள் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, ஏன் இல்லாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் நிறையா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டாங்க, என்னடா பண்ணுவேன், ஏன் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரம்ஜானில் முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விஷயம் இருக்குங்க. என்னென்னா 5 கடமைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து களிமா சொல்கிறது, 2வது நமாஸ் பண்ணுறது, நமாஸ்னால் இந்த 5 வேளை தொழுகிறது, 3வது பார்த்திங்கன்னா இந்த ரோஸா இருக்கிறது, இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜகாத் கொடுக்கணும், அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, அது பொருளாவோ இல்லை அமௌண்ட்டாவோ நம்மளால் என்ன முடியுமோ அது கொடுக்குறது. 5வது பார்த்திங்கன்னா ஹஜ், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்கா மதீனா போயிட்டு அங்கே போயிட்டு வருவாங்க தெரியுமா, அதுதான் ஹஜ், அதுதான் 5வது கடமை. ஸோ இந்த 5 கடமை வந்து முஸ்லீம்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து கடமை, அது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ நான் என்னன்னா ரம்ஜானில் இந்த ரோஸா இருக்கிறோம்ல, இது எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 3:30க்கு மேலே எழுந்திரிச்சோன்னா வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இன்றைக்கி போன மாதிரி மஸ்ஜித்துக்கும் சம்டைம்ஸ் போவேன், ரெகுலராக போக மாட்டேன், எப்போயாச்சும் போவேன். ஒரு 4:40 4:50 அந்த டைமுக்குள்ளார மோஸ்ட்லி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது எல்லாமே அங்கே மார்னிங்கே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு 5 அசாம் ஓத்திட்டு நியத் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஈவினிங் வரைக்குமே சாப்பிட மாட்டோம், மோஸ்ட்லி சாப்பிட மாட்டோம். ஏன்னா ரோஸா வந்து உடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 6:35 மேலே, 6:33 அந்த டைம் மேலே தான் சாப்பிடுவோம். ஒவ்வொரு டைம் ஒரு 2-3 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், நோன்பு இருந்தோன்னா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எச்சம் முழுங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது நோன்பு இருந்தால். அப்புறம் வந்து எச்சை ஏன் முழுங்கக்கூடாது, இப்போ நார்மலாக வர்றது தானே அப்படிம்பீங்க. மார்னிங் டைமில் தான் உங்களுக்கு அதிகமாக எச்சை வரும். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நோன்பு இருக்கும்போது தான் நார்மலாக வர எச்சை நம்ம முழுங்கலாம். அதுக்காக எச்சை சேர்த்து வச்சு முழுங்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் முழுங்கக்கூடாது. அப்புறம் ஈவினிங் வரைக்குமே சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்லி வந்து இந்த நோன்பு இருந்தோம்னா இந்த டைமில் வந்து மஸ்ஜித் போகணும், நமாஸ் பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட பர்சனல் ஒர்க் இப்போ வேலைக்கு போயிருந்தோம்னா வேலைக்கு போயிட்டு வரலாம், அந்த மாதிரி பண்ணலாம். வேஸ்ட்டாக வந்து தூங்கி ஃபுல் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் தூங்கவே கூடாதுங்கிறது, தூங்கலாம். அதுக்கப்புறமேட்டு குரான் நமாஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஹோல் டே வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நோன்பு இருக்கும்போது வாந்தி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலான வாந்தி எடுத்து, அதாவது தண்ணி மாதிரி வந்து எடுக்க முடியுமா, அந்த மாதிரி வாந்தி எடுத்தால் நோன்பு வந்து உடையாது. பட் அதே நம்ம வாந்தி வந்து கொஞ்சம் சோறு சாப்பிட்ருப்போம், அதோடு சேர்ந்து வெளியில் வந்துருச்சுன்னா நோன்பு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் ரத்தம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நோன்பு இருக்கும்போதுன்னா லைட்டாக ரத்தம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியில் போவோம், லைட்டாக சரைச்சி விட்ருக்கோம், அதில் லைட்டாக ரத்தம் வரும், அதில் நோன்பு நம்மளோட முடியாது. அதே வந்து ஃபுல்லாகவே சரைச்சி விட்ருவோம் தெரியுமா, அந்த மாதிரி சரைச்சி விட்டுட்டு ரொம்ப ஹெவியாக ரத்தம் வந்துச்சுன்னா நோன்பு வந்து முடிஞ்சிடும். அப்புறம் நோன்பு இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. வெளில போகும்போது சம்டைம்ஸ் டெம்டிங் ஆகும், ஏன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம தனியாக தானே இருக்கோம், சாப்பிட்டுக்கலான்னு இருக்கும். பட் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம வந்து நோன்பு இருக்கோம், நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நோன்பு இருக்கும்போது சில சமயம் மறந்து போயிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்ருவாங்க. நான் இப்போ இந்த ரம்ஜானில் எதுவும் பண்ணல, போன ரம்ஜானுக்கு அப்படி தான் பண்ணேன், மறந்து ஒரு டைம் சாப்பிட்டேன். ஏன்னா நோன்பு இருக்கிறது மறந்துடுவோம், இப்போ ரெகுலராக இருக்க மாதிரி எப்போயாச்சும் ஒரு டைம் ஏதாவது சாப்பிட்ருவோம். அப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் கழிச்சு தோணும், ஐயோ நம்ம நோன்பு இருந்தோமே, என்னடா இப்படி சாப்பிட்டோமேன்னு. அதுக்கப்புறம் அதை துப்பிடணும்.
மேபி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தோணுன உடனே துப்பிடணும். அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த நோன்பு வந்து முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நீங்கள் மனுஷனா மறப்பாங்க, அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ தெரியாமல் ஒரு விஷயம் தப்பு பண்ணிங்கன்னா அது தப்பு கிடையாது, துப்பிடணும். அது வந்து நோம்ப முடியாது. தெரிஞ்சே நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்குங்க. எப்படி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக பேச மாட்டீங்க. அதிகமாக பேசக்கூடாது. பேசினா எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் ஆகும். அதிகமாக வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுலேயே நிறைய பேர் வந்து வெயிலில் கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பரவாயில்லைங்க, அந்தளவுக்கு ஹெவியாக கஷ்டப்படுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கா வெளில போயிட்டு வரோமா அந்த மாதிரி இருக்கும். வெளியும் போவோம், பட் அந்தளவுக்கு போக மாட்டோம். அதுவே நம்ம ஒரு பிளஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock 6:10 ஆயிடுச்சுங்க. இப்போ நேராக நான் மஸ்ஜித் போயிட்டு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபாஸ்டிங்னா வெறும் ஃபாஸ்டிங் மட்டும் கிடையாது. அதாவது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம், தண்ணி குடிக்காமல் இருக்கவங்க மட்டும் அர்த்தம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோம். சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறோம், பேசுகிறது கண்ட்ரோல் பண்ணுறோம். எல்லா விஷயமும் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்து பாருங்களேன், மோஸ்ட்லி வந்து பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டீங்க. மோஸ்ட்லி வந்து தப்பான தாட்ஸ் எதுவும் வராமல் எல்லா தாட்ஸையும் மைண்ட்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். எல்லாமே ஒரு பாடிக்கு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸசைஸ் மாதிரி. ஸோ இதிலே நிறையா மீனிங் இருக்குங்க. சரி வாங்க நம்ம போய்ட்டு மஸ்ஜித் போய்ட்டு ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் தந்திருக்காங்க. அப்புறம் கஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற. ஃபோன் வீட்டில் இருக்கு. அச்சோ, நான் சொன்னா காலையிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறானே. நம்ம வெளில வந்துட்டோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பாய் பாய்.